நல்லது. இந்த அருமையான நாளிலும் நாங்க நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து 1ஆம் அதிகாரம், அதுல நாங்க 4வது பாடத்தை கற்றுக்கொள்ளும்படி நாங்க ஆயத்தமாக இருக்கிறோம். எனவே நாங்கள் கடந்த காலங்களிலே தொடர்ந்தேர்ச்சியாக இதை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைய நாள்ல அந்த 1ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியை நாங்க காண கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அப்ப ஏற்கனவே நாங்க படிச்சதைப் போல, நான் பார்த்தோம் கடவுள் இயேசுவே தேவ ஞானமாய் இருக்கிறார்னு சொல்லி 1 கொரிந்தியர் 1:24 நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையானவராக இருக்கிறதுனாலே அந்த வார்த்தையை அறிந்து கொள்வதே அல்லது அவருடைய போதனைகளை அறிந்து கொள்வதே தேவனுடைய ஞானமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் ஆரம்ப பாடங்கள்ல கற்றுக்கொண்டு வந்தோம். இப்ப நாங்க வாசிக்கிற இந்த பகுதி, அதாவது நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரையிலான பகுதியில நாங்க கவனிக்கிறோம். 20ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. ரைட்? ஞானமானது வெளியே இருந்து கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது என்று ஆரம்பிக்கிறது அந்த வசனம். 20ஆம் வசனம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். ரைட்? அப்ப அந்த வீதி அல்லது 20ஆம் வசனத்துல சொன்னதை போல வெளிய அல்லது வீதிகள் என்று சொல்லும் பொழுது நாங்க கவனிக்கிற விஷயம் என்ன? ஒரு பரபரப்பான, இல்லையா, சொல்லுவாங்க ரொம்ப பிஸியான ரோடுன்னு சொல்லுவாங்க. ரைட்? சந்தை வெளிகள் அல்லது மக்கள் எங்கெல்லாம் கூட்டம் கூடுற இடம், அதிகமா கூட்டம் கூடுகிற இடங்கள். ரைட்? அப்ப இப்படியான இடங்கள்ல இருந்து, அப்படியான இடங்கள், அப்ப மக்கள் நிறைந்திருக்கிற இடத்துல கடவுள் அல்லது இந்த வசனம் சொல்லுது, ஞானமானது மக்களை அழைக்கிறது. ரைட்? அப்ப அழைக்கிறதுன்னு சொன்னா என்னத்துக்காக? செவி கொடுக்கும்படி. ரைட்டா? அப்ப கடவுள் தன்னுடைய வார்த்தையை எப்பொழுதும் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எதற்காகன்னு சொன்னா, அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், நீங்க லிசன் பண்ணணும் என்று தொடர்ந்தும் நம்மை அழைக்கிறவராகவே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப வசனத்துல வாசிச்சோம், ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. அப்ப மனிதர்களை சூழ வந்து, மனிதர்கள் அருகாமையில வந்து, மனிதர்கள் காது கேட்கும் வண்ணமாக, அவருடைய காதுகள்ல விழும் வண்ணமாக கடவுள் தன்னுடைய வார்த்தையின் மூலம் அவர்களை அழைக்கின்றவராக இருக்கிறார். நம்முடைய கடவுள் அழைக்கின்ற கர்த்தர் என்பதை நம்ம கவனிக்கிறோம். ரைட்? அப்ப இன்னும் நாங்க பார்க்கிற காரியம் என்னன்னா, அப்ப நம்முடைய கடவுள் அழைக்கிறார்னு சொன்னா, என்ன அங்க நாங்க கவனிக்கிறோம்? கடவுள் வந்து நாங்க வந்து ஞானம் அடைய வேண்டும் என்று மிகவும், ரைட், விரும்புகின்றவராய் இருக்கிறார். ஆகவேதான் அழைக்கிறார். ரைட்? அவருக்கு விருப்பம் உண்டு. மக்கள், ஜனங்கள் தங்களுடைய வழியில அப்படியே போய்க்கொண்டிருக்க முடியாது. அவர்கள் ஞானம் அடையணும். ரைட்? அவர்கள் வந்து கடவுளை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் விருப்பமுள்ள கர்த்தராக இருக்கிறதுனால அவர் என்ன செய்யறாரு? திரும்பவும் திரும்பவும் மக்கள் மத்தியில வந்து அவர்களை அழைக்கின்ற அல்லது அழைப்பதற்கு விரும்புகின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாம பார்க்கிறோம். ரைட்? அப்ப எனவே நாங்க பார்க்கிறோம் என்ன? நாம் அறிவடையும்படி, கடவுளுக்குள் வாழ்வடையும்படி அதற்கான அழைப்பை எப்பொழுதும் நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாங்க கடைசியா எழுதியிருக்கிறோம். ரைட்? அப்ப நாங்க சொன்னதை போல கடவுள் எப்பொழுதும் அவர் விரும்புகிற காரியம் என்ன? நாங்கள் அறிவடைய வேண்டும். ரைட்? இருள்ல இருக்கிற நாங்க வெளிச்சத்தை காண வேண்டும். ரைட்? ஒரு வெளிப்படையான ஒரு வெளிச்சத்துக்குள்ள நாங்க வாழணும் என்று கடவுள் விரும்புகிறபடியினால அவர் எப்பொழுதும், ரைட், நமக்கு அழைப்பு கொடுக்கின்ற, ஒரு இன்விடேஷனை கொடுக்கின்ற, ரைட், அல்லது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அதுக்கு அழைக்கின்ற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். சரியா? அப்ப அழைக்கிறார்னு சொல்லும்போது நாங்க என்ன பார்த்தோம்? கடவுளுடைய விருப்பத்தின்படி வாழும்படி. அப்ப கடவுளுடைய விருப்பத்தின்படி வாழ்கின்ற ஒரு ஆசீர்வாதமான, அதே நேரத்துல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்குள்ள தான் கடவுள் எப்பொழுதும் அழைக்கிறவராக இருக்கிறார். சரியா? அப்ப எங்களை அழைக்கிறார் எதுக்குன்னு சொன்னா, எங்களுடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கல்ல. நாங்க அதை தொடர்ந்து நாங்க பார்க்க இருக்கிறோம் இல்லையா? எங்களை அழைக்கிறார் எதுக்குன்னா, கடவுளுடைய விருப்பத்தின்படி வாழும்படி. அவர் படைப்பாளி, அவர் எங்களை படைத்த கர்த்தர், எங்களுடைய எஜமானர். எனவே அந்த எஜமானர் என்ன நோக்கத்துக்காக எங்களை படைத்திருக்கிறாரோ
அந்த எஜமானர் என்ன நோக்கத்துக்காக எங்களை இந்த பூமியில வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவர் என்ன செய்றார்? எப்பொழுதும் நம்மை அழைக்கிறவராகவே இருக்கிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்தியிலும் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. ரைட்டா? அப்ப நாங்க முதல்ல பார்த்தோம், மக்கள் கூடுகின்ற அல்லது ஒரு சில முக்கியமான இடங்கள், ரைட்? அப்ப அங்க சொல்லப்படுறது கேட் அல்லது ஒரு வாசல், ரைட்டா? அப்ப அந்த இடங்களுக்குள்ளே வந்து சத்தமா, ரைட், விபரமா அந்த ஞானம் கடவுள் தன்னுடைய வார்த்தையின் மூலம் என்ன செய்யறாரா? மக்களை தான் எதற்காக அவர்களை படைத்து இந்த பூமியில வச்சிருக்கிறார் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி அவர்களை அழைக்கிறார். அப்ப அதுதான் ஞானமுள்ள வாழ்க்கை. அதாவது சிருஷ்டிகர் எதற்காக எங்களை சிருஷ்டித்தாரோ அந்த சிருஷ்டிகரின் நோக்கத்தை நிறைவேற்றும்படி, அந்த சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றும்படி வாழ்வதுதான் ஞானமுள்ள வாழ்க்கை. அவனே ஞானி என்பதை நம்ம வந்து வேதாகமத்துல பார்க்கிறோம். ரைட்? அப்ப கடவுளுடைய வார்த்தை என்ன செய்தான்? மக்கள் மத்தியில, மக்கள் சூழ இருக்கிற இடங்கள்ல வந்து கூப்பிட்டு அவங்களோட பேசுகிறதாய் இருக்கிறது என்பதை நம்ம கவனிக்கிறோம். சரியா? அப்ப இங்க பார்க்கிறோம், பொதுவான இடங்கள்ல, சரியா, இப்ப வந்து நிறைய ஜனங்கள் கூடியிருக்கின்ற இடங்கள்ல வந்து ஒரு அறிவித்தல் கொடுப்பாங்கன்னு சொன்னோம். இன்றைய மாதிரி காலம் இல்லையா அது, இல்லையா? இன்றைய காலத்துல வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜை போட்டுடலாம், ரைட்? எப்படியாவது மெசேஜ் இமெயில் மூலமோ ஃபேஸ்புக் மூலமோ அனுப்பிடலாம். ஆனா அந்த காலத்துல மக்கள் கூடியிருக்கிற இடங்கள்ல வந்து சத்தம் போட்டு, ரைட், அவங்களுக்கு அந்த செய்தியை சொல்லுவாங்க. அப்ப மக்கள் செவி கொடுப்பாங்க. இது ஒரு முக்கிய செய்தி, என்னமோ அரசாங்கத்தின் மூலம் கொடுக்கப்படுகின்ற ஒரு முக்கிய செய்தி என்ற விதமாக அந்த மக்கள் வந்து என்ன செய்வாங்க? அந்த முக்கிய செய்திக்கு கவனமாக செவி கொடுக்கிறவங்களாக இருப்பாங்க. ரைட்டா? அப்ப அது முக்கிய செய்தியாக இருக்கிறதுனால, ரைட், கடவுளுடைய எதிர்பார்ப்பு என்ன நாங்க பார்த்தோம்? அந்த முக்கிய செய்திய கேட்டுட்டு, ரைட், அதுல சந்தோஷப்பட்டுட்டு அதை விட்டுட்டு போறதுக்கு இல்ல. மாறாக கடவுளுடைய எதிர்பார்ப்பு என்னது? எதற்காக ஞானம் எங்களை அழைக்கிறதாம்? வீதிகள்ல வந்து சந்தடி உள்ள தெருக்கள்ல வந்து ஒளிமுக வாசல், அதாவது கேட் வந்து ஏன் எங்களை அழைக்குதான்? ரைட்? அவரை ஏற்றுக்கொண்டு, ரைட், அவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும்படி எங்களை அழைக்குது. எனவே இந்த முக்கிய செய்திக்கு கீழ்ப்படிய எப்பொழுதும் மனிதர்களாகிய நாங்க ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ரைட்டா? யாரு பேச்சை நம்ம கேட்க விருப்பம் இல்லாட்டியும் கடவுளுடைய சொற்களை, அவருடைய வார்த்தைகளை கேட்க ஆர்வமும், அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய எப்பொழுதும் ஆர்வம் உள்ள இருதயத்தை கொண்டவர்களாக நாங்க இருக்க வேண்டும். சரியா? அப்ப இந்த வசனங்களை நாங்க வாசிச்சோம். எப்படி கடவுள் ஞானம் அடையும்படி என்ன செய்யறாரு? கூப்பிடுகிறார். ரைட்டா? ஆனால் எப்பொழுதுமே மனிதன் எப்படியாப்பட்டவன்? ரைட்? கடவுள் நல்ல விஷயத்துக்காக அழைக்கும் பொழுது, ஞானம் அடையும்படி அழைக்கும் பொழுது மனிதர்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரைட்? மனிதர்களுக்கு எப்பொழுதுமே நல்ல விஷயத்தின் மேல ஆர்வம் இல்லை. சரியா? அப்ப அவங்களுடைய ஆர்வம் எங்க போகும்? ரைட்? அதாவது அவங்களுடைய ஆர்வம் வந்து ஒரு சந்தியில வந்து ஒரு முக்கியமான செய்தி சொல்லப்படும் பொழுது அந்த முக்கியமான செய்தி மேல ஆர்வம் இருந்தாதான் அந்த ஆர்வம் அங்க போகும். அப்படி இல்லாட்டி பொதுக்கூட்டத்துல மக்களோடு மக்களாக சந்தைகள்ல வேற வேற யோசனைகளோடும் வேற வேற சிந்தனைகளோடும் மக்கள் மத்தியில நிக்கிறவன் வந்து என்ன செய்வான்? தன்னுடைய விருப்பத்துக்கு ஏதுவான சத்தம் எங்க கேக்குதோ, தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றும்படியான சத்தம் எங்க கேக்குதோ, தனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றதான சத்தம் எங்க கேக்குதோ, அங்கதான் என்ன செய்வான் மனிதன்? தான் திசை திரும்புகிறவனாக, அல்லது அங்கதான் போய் நிக்கிறவனாக, அல்லது அதுக்குத்தான் செவி கொடுக்கிறவனாக இருப்பான். இல்லையா? அதுக்குத்தான் தன்னுடைய காதுகளை திறக்கிறவனாக இருப்பான். இல்லையா? அப்ப என்ன சொல்றான்? முக்கிய செய்தியை பார்த்து என்ன சொல்றான்? அந்த முக்கிய செய்தியாக இருந்தா என்ன, இல்லாட்டி தான் எனக்கு என்ன? கடவுளாவது அவருடைய வார்த்தையாவது அவருக்குள்ள இருக்கிற வாழ்க்கையாவது அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. இது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை எனக்கு விருப்பமானபடி என்னுடைய வழியில நடப்பேன். அதுக்கு யாராவது ஆலோசனை சொல்லுவீங்கன்னு சொன்னா, அதாவது என்ன இஷ்டப்படி வாழ்றதுக்கு யாராவது ஆலோசனை வழங்குவீங்கன்னு சொன்னா, அங்கதான் அதிக அக்கறையும் அங்க அதிக அதிக நாட்டமும் மனுஷன் கொண்டவனாக காணப்படுவான். இல்லையா? ரைட்? அப்ப கடவுளுடைய செய்திக்கு, கடவுள் ஞானம் அடையும்படி, கடவுள் எங்களுடைய கண்களை தெளிவாக்கும்படி, கடவுள் எங்களுடைய கண்களை திறக்கும்படி
அழைக்கும் பொழுது அதுல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகுது. காரணம் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வேற எங்கேயோ இருப்பதினாலே. ரைட்? அப்ப ஞானம் எங்களை அழைக்கிறது, கடவுள் எங்களை அழைச்சு கொண்டிருக்கிறார். சரியா? 22ஆம் வசனத்துல கடவுள் சொல்றாரு, இப்ப ஏன் எங்களுக்கு கடவுளுடைய அழைப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகுது. மேலும் நாங்க பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, அந்த வசனம் சொல்லுது, பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும் என்று சொல்லப்படும். ரைட்? அப்ப இந்த வசனத்தை நாங்க கொஞ்சம் பார்ப்போம்னு சொன்னா, கொஞ்சம் அர்த்தத்தோடு நாங்க கவனிப்போம்னு சொன்னா, விளங்கிக் கொள்வதற்காக, பேதைகள் என்ன செய்யறாங்களாம்? பேதமையை விரும்புகிறார்கள். ரைட்டா? இப்ப இந்த பேதைகள் பேதமையை விரும்புகிறார்கள் சொன்னா, அதுக்கு எப்படி அர்த்தம் கொடுக்கப்படுதுன்னா, எல்லாவற்றையும் இலகுவில் ஏற்றுக்கொள்ளும் தன்மை. ரைட்? அதாவது என்ன காரியம் தனக்கு சொல்லப்பட்டாலும், நல்லதோ கெட்டதோ தன் வாழ்க்கையில கண்மூடித்தனமா ஏற்றுக்கொள்றதுன்னு சொல்லுவாங்க. ரைட்? சின்ன பிள்ளைத்தனமா எல்லாத்தையும் நம்புறதுன்னு சொல்லுவாங்க. ரைட்? அது மாதிரி. அப்ப பேதைகளை பேதமையை விரும்புகிறீர்கள். அதாவது எல்லாவற்றையும் இலகுவில நம்பி எல்லாவற்றையும் என்ன செய்றீங்க? உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிச்சு எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்றீங்க. அப்ப அப்படியான ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்க என்ன செய்றீங்க? விரும்புறீங்க. எல்லாமே சரி என்ற ஒரு சிந்தனை. ரைட்? அப்ப அப்படியான அறிவற்ற காரியங்களை விரும்புறது தான் இந்த பேதைகள் பேதமையை விரும்புகிறார்கள் சொல்லப்படுது. ரைட்? அடுத்து அந்த வசனத்துல தொடர்ந்து எப்படின்னு சொன்னா, நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுகிறீர்கள். அப்ப இந்த நிந்தனைக்காரர்கள் சொல்லும்போது, அப்ப பேதமைன்னு என்ன பார்த்தோம்? எல்லாவற்றையும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வது. என்ன சிந்தனையோ, என்ன கருத்தோ, உலகத்துல யார் என்ன சொன்னாலும் இதுவும் சரி, அதுவும் சரின்னு ஏற்றுக்கொள்ற தன்மை. 2வது பார்க்கிறோம், நிந்தனைக்காரரை நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும். நிந்தனைக்காரர்கள் சொல்லும் பொழுது இகழ்பவர்கள். ரைட்? அதாவது கேலி செய்பவர்கள். வேதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற சொல் என்னன்னு சொன்னா பரியாசக்காரர்கள். ரைட்டா? இப்ப இந்த பரியாசக்காரர்கள் ரைட் என்ன செய்யறாங்களா? அந்த பரியாச காரியங்கள்ல தான் பிரியப்படுறாங்க. அப்ப நாங்க முதல்ல பார்த்துட்டு வரோம் என்னது? சந்தை வெளிகள்ல இருந்து ஞானம் எங்களை கூப்பிடும் பொழுது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா செவிகள் எங்களுடைய கால்கள் வேற எங்கெங்கே ஓடுது? எங்க ஓடுது? பேதமையை நோக்கி ஓடுது, அல்லது நிந்தனைகளை அல்லது நாங்க பார்த்த மாதிரி பரியாசமான காரியங்களை நோக்கி எங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. அப்ப பரியாசக்காரர்கள்னு சொல்லும் பொழுது நீதிமொழிகள் 13:1 நாங்க அவதானிக்கிறோம். கடைசி பகுதியில, பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். அப்ப நீதிமொழிகள் புத்தகத்துல, வேதாகமத்துல பரியாசக்காரன் என்பதற்கான அர்த்தம் என்ன கொடுக்கப்படுதுன்னு சொன்னா, கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடாதவன். ரைட்டா? அப்ப நிந்தனைக்காரரை நீங்கள் நிந்தையில் பிரியப்படுவதும், கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடாதவன் என்று சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்க, கடவுளுடைய வார்த்தை இப்படி நமக்கு சொல்லி தருது. ரைட்? 2 தீமோத்தேயுல நாங்க வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரத்துல. அவைகள் உபதேசத்துக்கும், அதாவது கடவுளுடைய வார்த்தை உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும், ரைட், சீர்திருந்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது, ரைட், என்று சொல்லப்படுது. அப்ப பரியாசக்காரன் யாரு? கடவுளுடைய வார்த்தையின் மூலம் வருகின்ற கடிந்து கொள்ளுதலை, கரெக்ஷன், எங்களை திருத்துவதை, எங்களை சீர்திருந்தப்படுத்துவதை, ரைட், எங்களை சரியான பாதையில வழி நடத்துவதை, ரைட், விரும்பாதவன் தான் யாரு? பரியாசக்காரன். ரைட்? அப்ப நானும் நீங்களும் அன்பானவர்களே, கடவுள் எங்களை எச்சரிக்கும் பொழுது சில விஷயங்களை, கடவுள் எங்களுக்கு வார்னிங் கொடுக்கும் பொழுது, ரைட், கடவுள் எங்களை சில காரியங்களை தெளிவா காட்டும் பொழுது, நாங்க அதை கணக்கெடுக்காம இருப்போம்னு சொன்னா, கடவுள் எங்களை கடிந்து கொள்ளும் பொழுது அதை நாங்க கணக்கெடுக்காம அசட்டை பண்ணுகிறவர்களாக இருப்போம்னு சொன்னா, நானும் நீங்களும் தான் யாரு? பரியாசக்காரர்கள். ஏன்னா கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடாதவர்கள் பரியாசக்காரர்கள். ரைட்? அப்ப யோசிச்சு பார்ப்போம், எத்தனை தடவைகள் நானும் நீங்களும் இப்படியான ஒரு பரியாசக்காரர்களாக இருந்திருக்கிறோம். கடவுள் தெளிவாக எங்களுக்கு காரியங்களை உணர்த்தியும் அதை செவி கொடாதவர்களை போல வாழ்ந்து எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்திக்கிட்டு இருப்போம்னு சொன்னா, சில நேரங்கள்ல அது அவரை பரியாசம் செய்கின்ற காரியமாக இருக்கும்.
அப்ப அந்த வசனம் தொடங்குது மதியீனன் சொல்லப்படுது. அதாவது ஆம், பரியாசக்காரன், அதாவது நிந்தனைக்காரன் நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், அடுத்து மதியினரை நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும். ரைட்? அதாவது ஞானம் அறிவுன்னு சொல்றோம், நாலேஜ்னு சொல்றோம். ரைட்? அப்ப அந்த நாலேஜ், அந்த ஞானத்தை வெறுக்கிறான். ஏன் வெறுக்கிறான்னா, மதியினன்னா யாருன்னு சொன்னா, தான் செய்வதெல்லாம் சரி. ரைட்? தான் நினைக்கிறதெல்லாம் சரி. ரைட்? நான் மட்டும்தான் சரி, என்னை சூழ இருக்கிற எல்லாரும் யாரு? பிழை. கடவுளும் பிழை, கடவுளுடைய வார்த்தையும் பிழை, கடவுள் காட்டுற நபர்களும் பிழை, எல்லாம் பிழை. நான் மட்டும்தான் சரின்னு நினைக்கிறவன் தான் யாரு? மதியீனன். சரியா? என்று சொல்லப்படுது. ரைட்? அப்ப இப்படியானவர்கள் என்ன செய்றாங்க? ஆ, கடவுளுடைய ஞானத்தை வெறுக்கிறார்கள். சரியா? ரைட்? அப்ப பரியாசக்காரர்களாக இருந்து கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம அவர்களுடைய வார்த்தையை வெறுக்கிறாங்க. அவருடைய ஞானத்தை வெறுக்கிறோம். ரைட்? அதே நேரத்துல எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு அ தன்மையில என்ன செய்றோம்? கடவுளுடைய வார்த்தைய, அவருடைய அறிவை வெறுக்கிறோம். அப்ப கடவுளுடைய வார்த்தைக்கு காதுகள மூடிக்கொள்றோம். அப்ப சில நேரங்கள்ல கடவுளுடைய வார்த்தைய போதிக்கிறவர்களாக இருந்தாலும், கடவுளுடைய வார்த்தையின் பணியை, ஊழியத்துல ஈடுபடுகிறவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் பேசுறவர்களாக இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தையை பற்றி காதுகள மூடிக்கிட்டு கூட என்ன செய்யலாம் அதுல? அதுகள செய்ய முடியும். ரைட்? அதாவது நாங்க பரியாசக்காரர்களாக இருந்து கொண்டே, கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடாமலே அவைகளை செய்யவும் முடியும். ரைட்? என்பதை நாங்க கவனிக்கிறோம். அது ஒரு மாய்மாலமான வாழ்க்கை என்பதையும் நாங்க இந்த இடத்துல கவனிக்கிறோம். அப்ப கடவுள் கேட்கிறாரு, எதுவரைக்கும் இப்படியே இருப்பீங்க நீங்க? ரைட்? அப்ப கிறிஸ்தவர்களாகிய, கிறிஸ்தவ ஊழியக்காரர்களாகிய நம்முடைய வாழ்க்கையை குறித்து கடவுள் கேட்கிற கேள்வி, இப்படியே இந்த மாதிரி காரியங்களை விரும்பிக் கொண்டு, இந்த மாதிரி வாழ்க்கையில எதுவரைக்கும் இருப்பீங்க? கடவுள வெறுத்து, வெறுத்து எவ்வளவு நாள் தான் நீங்க வாழுவீங்க? அ என்று சொல்லி கேள்வி கேட்கிறத நாங்க 22ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ரைட்? இப்ப 24ஆம், 25ஆம், அதே நேரத்துல 29ஆம், 30ஆம் வசனங்கள்ல இருந்து சில காரியங்கள மட்டும் இங்க நான் போட்டிருக்கிறேன். சரியா? அதாவது கடவுள் கூப்பிடும் பொழுது, அதை கேட்காமல் செயல்படுகிறவர்களுடைய காரியங்களை குறிச்சு நாங்க இங்க வாசிக்கிறோம். ரைட்டா? இப்ப கடவுள் சொன்னாரு, "நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை." ரைட்? "என் ஆலோசனை எல்லாம் தள்ளி, என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள்" என்று சொல்றார். அப்ப நான் கூப்பிடும்பொழுது என்ன செய்யலையா நீங்க? கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். அப்ப கேட்க மாட்டோம் என்கிறீர்கள்னா என்ன அர்த்தம்னா, நீங்க முற்றிலும் நிராகரிக்கிறீங்க கடவுளுடைய எச்சரிப்பையும், கடவுளுடைய வார்த்தையையும். ரைட்? முற்றிலும் நிராகரிக்கிறீங்க. கடவுள் என்ன செய்றாராம்? தன் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனை, கடவுளுடைய ஆலோசனை, ரைட்டா? ஆண்டவருடைய வசனம் 32ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். அவர் ஆலோசனை கர்த்தர். ரைட்? அவருக்கு புத்தி சொல்ல, அவருக்கு ஞானம் போதிக்கிறதுக்கு ஒருத்தனும் இல்ல. அவரே பூர்ண ஞானமுள்ள கர்த்தராக இருக்கிறார். ரைட்டா? அப்ப அந்த அவருடைய ஆலோசனைய நம்ம என்ன செஞ்சிடுறோமா? தள்ளி விட்டுடுறோம். ரைட்? தள்ளி விட்டுட்டு திரும்பவும் அங்க வாசிக்கிறோம். என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். அதாவது கடவுளுடைய சிட்சைய, கடவுள் எங்களுக்கு காரியங்கள், எங்களுடைய பாவங்கள சுட்டிக்காட்டுவத, ரைட்? நாங்க என்ன செய்றோமா? வெறுத்து கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன செய்ய மாட்டோம்? கடிந்து கொள்ளுதலை நாங்க வெறுத்தோம்னா என்ன செய்ய மாட்டோம்? கடவுளுடைய வார்த்தைய வாசிக்க மாட்டோம். கடவுளுடைய வார்த்தைக்கு பிரசங்கங்களுக்கு செவி கொடுக்க விருப்பம் இருக்காது. ரைட்? அம் கடவுளுடைய வார்த்தைய வாசிச்சு தியானிக்கிறதுக்கு விருப்பம் விருப்பம் இருக்காது. ஏன்னா கடவுளுடைய வார்த்தை நாங்க பார்த்தோம் என்னது? கடிந்து கொள்ளும். ரைட்? அது இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக எங்களை ஊடறுத்து பாயும் பொழுது, ஆ சில நேரங்கள்ல எங்களுக்கு அது விருப்பம் இல்ல. எங்களுடைய அந்தரங்கத்தை வெளியில காட்டும் பொழுது எங்களுக்கு அது விருப்பம் இல்ல. ரைட்? நான் யார்? உண்மையாகவே நான் எப்படியானவன் என்று என்னை அது காண்பிக்கும் பொழுது எங்களுக்கு அது விருப்பம் இல்ல. ஆகவே என்ன செய்றோம்? வெறுக்கிறோம் அந்த கடிந்து கொள்ளுதலை. ரைட்? என்பத நாங்க பார்க்கிறோம். அப்ப கடவுள் அதான் சொல்றாரு. நீங்க வெறுக்கிறீங்க. அ அறிவை, கடவுள் கொடுக்கின்ற அந்த ஞானத்த வெறுக்கிறீங்க. கடவுள் சொல்லுகின்ற அந்த வழிகள நீங்க வெறுக்கிறீங்க. அதே மாதிரி கடவுளுக்கு பயப்படுதலை, கர்த்தருக்கு பயப்படுதலை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் போனீர்கள். ரைட்? 30ஆம் வசனத்துல திரும்பவும் வாசிக்கிறோம். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவே இல்லை. ரைட்? கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள்ன்னு சொல்லப்படுது. அப்ப கடவுளுடைய ஆலோசனைய வெறுத்து, ரைட்? அப்ப அவர அவமதிச்சு, அவர இகழ்ந்து, அவர நிராகரித்து, அவர என்ன செய்றோமா?
தூஷிக்கிறீர்கள் என்று சுருக்கமாக இந்த வசனத்தை நாங்க கவனிக்கிறோம். மக்கள் என்ன செய்றாங்களாம், கடவுளுடைய வார்த்தையும் அவமதிச்சு, அவரை இகழ்ந்து, அவரை நிராகரித்து, அவரை தூஷிக்கிறவர்களாக இருக்கிறீங்க. முற்றிலும் நிராகரிக்கிறீங்க என்று ஆண்டவருடைய வசனத்துல நாங்க பார்க்கிறோம். சரியா? சங்கீதம் 74:10 வாசிக்கிறோம். தேவனே, எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான்? பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூஷிப்பானோ? அப்ப பகைவனுடைய கடவுளுக்கு விரோதமானவனுடைய வாழ்க்கை முறை எப்படி? கடவுளை எப்பொழுதும் தூஷிக்கிறது தான். சரியா? இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டே நம்முடைய வாழ்வுல நாங்க பார்த்த மாதிரி கடிந்து கொள்வதில் விரும்பாம போகும் பொழுது அதுவும் கடவுளை தூஷிக்கிறதுக்கு ஒரு சமமான ஒரு காரியமா இருக்குன்றதை நம்ம பார்க்கிறோம். அவர் அவமதிக்கிறது, அவரை நிராகரிக்கிறத நாங்க இங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. அப்ப சில நேரங்கள்ல கடவுள் எங்களை எப்பொழுதும் தாளாட்டி கொண்டிருந்தா எங்களுக்கு விருப்பம். எப்பொழுதும் எங்களுக்கு வாக்குத்தத்த வசனம் அதுகள் எங்களுக்கு அதிகமான விருப்பம் இல்லையா? அது விரும்பக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனா அவைகளை தான் நாங்க அதிகமா பற்றிக் கொள்வோம். ரைட்? அந்த அதுகளுக்காகத்தான் அதிகமா கடவுளை தேடுவோம். ரைட்? கடவுள் எங்களுக்கு வெற்றியை தரணும், கடவுள் எங்களை பாதுகாக்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஆனால் கடவுள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில காரியங்களை சுட்டி காட்டும் பொழுது அசட்டை பண்ற விஷயம் அங்க ஆரம்பிச்சிடும் நம்ம வாழ்க்கையில. ரைட்? அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் விலகுற காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பிக்கிறத நம்ம கவனிக்கலாம். சரியா? அப்ப ஆண்டவர் கேட்கிறார், எது வரைக்கும் இப்படி என்னை அசட்டை பண்ணி வெறுத்து அவமதித்து இகழ்ந்து தூஷிப்பீங்க? இப்ப வசனம் 26 28 வசனங்கள் இப்படி சொல்லுது. ஆகையால் இப்ப தொடர்ந்தும் கடவுளை இப்படி தூஷிச்சு கடவுளுடைய வார்த்தையை கேட்காம தொடர்ந்தும் நாட்கணக்குல மாத கணக்குகள்ல வருட கணக்குல ரைட் கடவுளை புறக்கணிச்சு இயண்ட மட்டும் வெளிப்படையா எங்களுடைய ஊழியங்கள்ல எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை சில நேரங்கள்ல காட்டி சில நேரங்கள்ல வெளிப்படையா பக்திவான்களாக காண்பிச்சு தனிப்பட்ட ரீதியில கடவுளை மறுதலிச்சு ஆண்டவருடைய வசனத்தின்படி பார்க்கிற மாதிரி துணிகரமான பாவத்தோடு கடவுளுடைய காரியங்களை பரிசுத்த குலைச்சலாக்கும்படி செய்து கொண்டு ரைட் நாங்க தொடர்ந்தும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது 26-28 நீதிமொழிகள் 1 ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும் பொழுது ஆகாடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும் ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும் நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகாடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். ரைட்? இது எப்பவும் நடக்கலாம். ரைட்? முக்கியமா கடவுளுடைய நியாய தீர்ப்பின் நாள்ல ரைட் கடவுளுடைய நாள் அவருடைய வருகையில் அந்த நியாய தீர்ப்பின் நாள்ல இந்த படுபயங்கரமான காரியம் நடைபெற போகுது. கடவுளை தெரிந்தும் நிராகரித்தவர்கள் ரைட் ஆண்டவர் சொல்றார், அவர்களை நான் ஆகாடியம் பண்ணுவேன். ரைட் 31ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனத்து வரைக்கும் நாங்க பார்க்கிறோம். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். ரைட்டா? அப்ப ஞானத்தை கடவுளுடைய அழைப்பை கடவுளுடைய எச்சரிப்பை கடவுளுடைய ஆலோசனையை நிராகரித்து புறக்கணித்து வாழ்ந்தவங்க என்ன செய்வாங்களாம்? கடவுளை விட்டு தங்களுடைய வழியை தேடிக்கொண்டவங்க தங்களுடைய வழிகளின் பலனை சாப்பிடுவாங்க. எப்படி கடவுளுக்கு உகந்தவங்க கடவுளுடைய ஆசீர்வாதங்களின் பலனை சாப்பிடுவாங்களோ அது மாதிரி கடவுளை விட்டு இப்படி வாழ்றவங்க தாங்கள் தெரிந்து கொண்ட பாதையின் அந்த விளைவை அது தீமையான வழியாக இருக்கும் பொழுது அந்த தீமையான விளைவை அவங்க சந்திக்க நேரிடும். ரைட்? அங்க சமாதானமின்மையும் அழிவும் அவங்களுக்கு சேரும். ரைட்டா? கடவுளை விட்டு தூர போகின்ற அல்லது கடவுள்கிட்ட மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழுகின்ற வெளிப்படையான பக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க சமாதானமின்மையும் அல்லது அவங்க தாங்கள் தெரிந்து கொண்ட வழிக்கேற்ற பலனை கண்டடைவாங்க. வழிக்கேற்ற பலன் என்னது? நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம். பேதை அதுக்கேற்ற பலனை அவன் கண்டடைவான். அடுத்து நாங்க பார்த்தோம் இகழ்பவர்கள், பரியாசக்காரன்
ரைட்? கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் கடிந்து கொள்ளுதலை வெறுத்துட்டு தன் இஷ்டப்படி வாழ்றான். அதுக்கேற்ற பலனை, அதுக்கேற்ற சமாதானமின்மையை தன்னுடைய வாழ்க்கையில அவன் கண்டடைவான். ரைட்? என்று இந்த வசனத்தில் சொல்லப்படுவதை நாங்க கவனிக்கிறோம். பாருங்க, ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். சங்கீதம் 73:27 எப்படி சொல்லுது? இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். ரைட்டா? இதுதான் அந்த வசனத்தின் சுருக்கம். ரைட்? பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். அப்ப கடவுளை விட்டு தூரம் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்பானவர்களே, ஒரு பயங்கரமான செய்தியை கடவுள் மக்களுக்கு கொடுக்கிறார் இந்த இடத்துல. ஏன் அது பயங்கரமான செய்தின்னு சொன்னா, கடவுள் அழைக்கிற அழைப்பு அவ்வளவு முக்கியமானது. ஆகவேதான் அந்த சந்திகள்ல ஆண்டவர் என்ன செய்யறார்? அவங்களுக்கு அந்த அழைப்பை கொடுக்கிறார், அந்த எச்சரிப்பை கொடுக்கிறார். கடவுள் மக்களோடு பேசுகிறார். ஆகவே நாங்க என்ன செய்யணும்? ஏசாயா 55:6 சொல்லப்படுது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எங்களுக்கு இருக்கிற செய்தி இதுதான். கடவுளை எப்ப கண்டடைய முடியும்? அந்த சமயத்துல தேடுங்க. அவர் சமீபமா இருக்கிறார்னு உணர்றீங்களா? அந்த அந்த நேரத்துல அவரை நோக்கி என்ன செய்யுங்க? கூப்பிடுங்க. ரைட்டா? அன்பானவர்களே, நிறைய வாய்ப்புகள் எங்களுக்கு கடவுளை ஆராதிக்க. அப்ப கடவுளை ஆராதிக்க வாய்ப்புகள் இருக்கும் பொழுது என்ன செய்யணும்? கடவுளை நம்ம ஆராதிக்கணும். கடவுளுக்காக ஊழியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கும் பொழுது, ரைட், அந்த வாய்ப்புகளை சரியான முறையில பயன்படுத்தி கொண்டு பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாங்க அவைகளை நிறைவேற்றணும், அர்ப்பணிப்போடு நம்ம செய்யணும். ரைட்? கடவுளுக்கு கீழ்ப்படிய கூடிய சூழல்கள் ஏற்படும் பொழுது அது எங்களுக்கு நஷ்டமே ஏற்பட்டாலும் நாங்க அவைகளுக்கு கீழ்ப்படியணும். கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள், ரைட், சூழல்கள் எங்களுக்கு கடவுள் ஏற்படுத்தி தரும் பொழுது சந்தோஷத்தோடு நாங்க அவரை மகிமைப்படுத்தணும். ரைட்? அப்ப அவர் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில், ரைட், ஆண்டவர் இயேசு எப்போ வருவார்னு தெரியல. ஒன்று அவருடைய வருகை முந்திக் கொள்ளும், அப்படி இல்லாட்டி நாங்க இந்த உலகத்துல இருந்து ஒரு நாள் நாங்க மறிச்சு அவர்கிட்ட நாங்க போயிருவோம். ரெண்டுல ஒண்ணு நடந்துரும். ரைட்? அப்ப இன்றைய நாள் இந்த சந்தர்ப்பம் தான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம், சந்தர்ப்பம். நாளைக்கு, நாளாண்டைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம்னு நம்ம தள்ளி போட முடியாது. ரைட்டா? ஆகவே பாருங்க, சில ஆலயங்கள்ல ஊழியங்களுக்கு சண்டை போட்டு கொள்றாங்க. அதை செய்யணும், இதை செய்யணும்னு. சில ஆலயங்கள்ல ஒண்ணும் செய்ய மாட்டோம், ஒதுங்கி நிப்போம் நம்ம அப்படின்னு, எப்படா காரியங்களை செய்யாம ஒதுங்கி நிப்போன்னு அதிக யோசனையில செயல்படுறவங்களும் உண்டு, இல்லையா? ரைட்? அதுகள் அப்படி இருந்தாலும் கடவுளை ஆராதிக்கிற விஷயத்துல, கடவுளுடைய வார்த்தையை படிக்கிற விஷயத்துல மக்கள் என்ன செய்யறது? தங்களை அர்ப்பணிப்பு வழங்குறது கிடையாது. தங்களுடைய பிள்ளைகளை கடவுளுடைய வார்த்தை கற்பிக்கிற இடங்களுக்கு அனுப்புறது கிடையாது. அதுக்குரிய அக்கறைகளை செலுத்துறது இன்னைக்கு பெற்றோர்கள் முயற்சிக்கிறது கிடையாது. ரைட்? உலக படிப்பு, அதாவது தங்களுடைய பாடசாலை படிப்பெல்லாம் முக்கியம். ஆனால் அவைகள்ல இருக்கிற அக்கறைய கடவுளை தேடுவதில், அந்த விஸ்டம், கடவுளுடைய ஞானம், அந்த நாலேஜ், ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த வார்த்தையை தேடுறதுல அவ்வளவு அக்கறையோடு பிள்ளைகளுக்கு என்ன செய்யறது கிடையாது. பெற்றோர்களாகிய நாங்க இடம் கொடுக்கிறது கிடையாது. ரைட்? அன்பானவர்களே, எங்களுக்கு பலன் இருக்கும் பொழுதே, எங்களுக்கு சுகம் இருக்கும் பொழுதே, ரைட், எங்களுக்கு நல்லா செயல்பட முடியும் பொழுது, எங்களுக்கு நல்லா பாட முடியுமா இருக்கும் பொழுதே, எங்களுக்கு நல்ல கடவுளுடைய காரியங்கள்ல செயல்படக்கூடியதாக இருக்கும் பொழுதே, அர்ப்பணிப்பு வழங்கக்கூடிய காரியங்கள் இருக்கும் பொழுதே அவைகளை நாங்க என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம் தேவன் நமக்கு சமீபமா இருக்கிறார். அவரை அப்பா, பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ரைட்டா? எனவே இப்போ அவரை கூப்பிட்டு அவரோடு உறவாடுகின்ற வேலையை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யணும். ரைட்? அப்ப இதெல்லாம் விட்டுட்டு நாங்க செயல்படுவோம்னு சொன்னா, தூரமாய் போகிறவர்கள் அதன் பலனை அனுபவிப்பார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். இப்ப கடவுள் ரொம்ப ஆழமா எங்களை நோக்கி அழைக்கிறவராக, கூப்பிடுகிறவராக இருக்கிறார். இப்ப 23ஆம் வசனம், அதே போல் 33ஆம் வசனம்.
ஆண்டவர் சொல்றார், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ரைட்டா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்படி நடக்கும் பொழுது பயங்கரமான விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டி வரும். ஆகவே கண்டடையத்தக்க சமயத்துல கர்த்தரை தேடுங்க. அவரை கூப்பிடக்கூடிய நேரத்துல அவரை கூப்பிட்டுக் கொள்ளுங்க. ரைட்டா? ஒரு காலம் வரும். அ எழுந்து நடந்து ஆராதிக்க போக முடியாத காலம் வரும். ரைட்? சுகவீனப்பட்டு போவோம் அல்லது வயதாகி போய் ரைட் நிலைமை ஏற்படும். ஆசையா இருக்கும் போக முடியாது. சில ஊழியங்களை செய்ய ஆசையா இருக்கும் செய்ய முடியாது. ரைட்? அப்ப அதுக்கு முதல்ல எங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது நாங்க கடவுளுக்காக செயல்பட வேண்டியது முக்கியம். அப்ப 23ஆம் 33ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஆகவே நீங்க என்ன செய்யுங்க? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். நீங்க செய்ய வேண்டியது இதுதான். திரும்புங்க. ரைட்? ரைட்? திரும்புங்கள். எதுக்கு திரும்பவும் ஆண்டவர் சொல்றாரு? ஞானம் அடைவதற்கு திரும்புங்க. ரைட்? அப்ப ஞானம் அடையும்படி கடவுளுடைய வார்த்தையின் அறிவு அடையும்படி நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய வாழ்க்கையில திரும்பிருங்க. ரைட்? கடவுளுடைய ஆலோசனையையும் ரைட்? அ கடவுளையும் கடவுளுடைய நாங்க எங்க போய்க்கிட்டு இருக்கோம்? முதல்ல பார்த்த மாதிரி அந்த பரியாசக்காரர்கள் போற வழி மாதிரி என்ன? ரைட்? கடவுளுடைய ஆலோசனையற்ற பாதை அது. அது எங்களை நாசம் போக்குன்ற பாதை, எங்களுடைய சமாதானத்தை இல்லாமல் செய்கின்ற பாதை. அந்த பாதையில இருந்து நாங்க எங்க ஓடிக்கிட்டு இருந்தோம்? எங்க நடந்துகிட்டு இருந்தோம்? எங்க எங்களுடைய கண் போய்க்கிட்டு இருக்குது? எங்க எங்களுடைய கால்கள் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்குது? எந்த இடத்துல போய் நிக்க ரொம்ப ஆசையா இருக்குது? அந்த இடத்துல இருந்து நீங்க என்ன செய்யுங்க? உடனே திரும்பிருங்க. ஆண்டவருடைய அழைப்பு. திரும்புங்கள். ரைட்? ஆம். கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். அப்ப கடவுளையும், அவருடைய வழிகளுக்கும், அவருடைய விருப்பத்திற்கும், அவருடைய எச்சரிப்புகளுக்கும், அவருடைய கண்டிப்புகளுக்கும் திரும்புங்க. ரைட்டா? அப்ப எச்சரிக்கப்படும் பொழுது அத நாங்க விரும்பணும். ரைட்? கடவுளுடைய வார்த்தை எங்களை குத்தும் பொழுது நாங்க அதுக்கு எங்கள விட்டுக் கொடுக்கணும். ரைட்? கடவுளுடைய வார்த்தை எங்கள காயப்படுத்தும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையை நாங்க அவருக்கு அர்ப்பணிச்சுக் கொள்ளணும். கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். ரைட்? ஏன்னா கடவுள் எங்களை உருவாக்குறதுக்கு, கடவுள் எங்கள அவருக்குள்ள வணைந்து வழிநடத்துவதற்கு, ரைட்? அவருக்கு சாட்சியாக விளங்க செய்யறதுக்காக கடவுள் எங்கள வழிநடத்துறார். ரைட்டா? அப்ப அவருடைய எச்சரிப்புகளை, கண்டிப்புகளை விரும்புகின்ற குடும்பங்களாய் நாங்க இருக்கும்படி நாங்க திரும்பணும். எச்சரிப்பு எனக்கு தேவையில்லன்னா ஓடி போயிருவான் புள்ள வீட்ல இருந்து இல்லையா? மகன் இருக்கான் வீட்ல. அம்மா, அப்பா எச்சரிப்பு குடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது சரிப்பட்டு வராது. நான் ஓடி என் பாட்டுக்கு தனியா வாழ்றேன். அப்படி வாழ்ற மாரி நம்ம போயிருப்போம்னு சொன்னா, கடவுள விட்டுட்டு, இப்ப அங்கருந்து என்ன செய்றோம்? இல்ல. நான் அந்த எச்சரிப்புகள நான் விரும்புறேன். அந்த எச்சரிப்புகள் தான் எனக்கு வாழ்க்கைய கொடுக்கும் என்று சொல்லி கடவுள்ட்ட திரும்பி அந்த வீட்டுக்கு திரும்பி வார மாதிரி, கடவுள்ட்ட திரும்பி வர வேண்டும். வரும்படி கடவுள் எங்கள அழைக்கிறார். அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்க. ரைட்? அப்படி திரும்பும்பொழுது கடவுள் என்ன செய்வாராம்? இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். கடவுள் தனது என்ன செய்வாரு? சுருக்கமா பார்ப்போம். கடவுள் தனது கிருபையினால எங்கள பலப்படுத்தி, ரைட்? அவருடைய அவருடைய வார்த்தையையும், விருப்பத்தையும் விளங்கிக் கொண்டு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்றதுக்கு எங்களுக்கு என்ன செய்வாராம்? உதவி செய்வார். அதான் இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். ரைட்டா? என்னுடைய பலத்தை, என்னுடைய கிருபையை, ரைட்? உங்களுக்கு நான் கொடுப்பேன். ரைட்? நீங்க திரும்பும் பொழுது. ரைட்? என்று கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும் பொழுது, நான் அந்த பலத்தை கொடுத்து, என்ற கிருபையை உங்களுக்கு கொடுத்து, என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய அல்லது என்னை மகிமைப்படுத்தக்கூடிய பலனை அல்லது நாங்க படிச்ச மாதிரி கனிகளை கொடுத்து வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை கடவுள் என்ன செய்றார்? எங்களுக்குள்ள கொடுக்கிறவராக இருக்கிறார். கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும் பொழுது. ரைட்? கடவுளுடைய சிக்ஷைகளுக்கு திரும்பும் பொழுது, கடவுள் எங்களை குத்தும் பொழுது, அதை நாங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கடவுளுடைய வார்த்தையினால் எங்கள காண்பிக்கும் பொழுது, அவைகளுக்கு நாங்க மனம் திறந்து எங்களை ஏற்றுக்கொண்டு நாங்க மன்னிப்பு கேட்டு அவரிடம் திரும்பும் பொழுது, கடவுள் எங்கள பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்ற வாக்கு தத்தத்தையும் கொடுக்கிறார். இல்லையா? ஆகவேதான் 143ஆம் சங்கீதம் 10ல வாசிக்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே என்ன செய்வாராம்? நடத்துவாராக. ரைட்? இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். 23ல வாசிச்சோம். 1 நீதிமொழிகள். என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஆவியை அருளுவேன்னு சொன்னார். இப்ப சங்கீதக்காரன் சொல்றாரு,
நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்ப பரிசுத்த ஆவியானவரை அருளும் பொழுது கடவுள் அந்த கிருபை, அந்த பெலனை நமக்கு கடவுள் அருளி என்ன செய்வாரா, கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழும்படி அவர் எங்களை உருவமைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். யோவான் 16:7 வாசிக்கிறோம். அவர் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த கண்டிப்புக்கு விருப்பம் இல்லாதனாலதான் ஓடிக்கிட்டு இருக்கு உலகம். அப்ப கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் இந்த கண்டிப்புக்கு விருப்பம் இல்லாதனாலதான் எங்களுக்கு கடவுள்கிட்ட இருக்க முடியல. ரைட்? ஆக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற அந்த கண்டிப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமானது. அந்த கண்டிப்புக்கு திரும்புங்க. திரும்பும் பொழுது கடவுள் தன்னுடைய ஆவியானவரை கொடுத்து உங்களை பலப்படுத்தி கடவுளுடைய வார்த்தையை விளங்கிக் கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை மகிமைப்படுத்தி வாழக்கூடிய பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். கடைசி வசனம், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். கடவுளுடைய வாக்குத்தத்தம். ரைட்? கடவுளத்துல திரும்பி அவருடைய எச்சரிப்புகளுக்கு செவி கொடுத்து அதை விரும்புறவன், ரைட், எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். ரைட்டா? அப்ப என்ன வாசிக்கிறோம்? கடவுளுக்கு செவி கொடுக்கிறவன் கடவுளால பாதுகாக்கப்பட்டு இந்த உலகத்துல ஆபத்தான சூழ்நிலைக்கு அவன் முகம் கொடுக்க நேரிட்டாலும், ரைட்டா, சுகவீனங்கள், பலவீனங்கள், கடினங்கள், ரைட், அவைகளுக்கு முகம் கொடுக்க நேரிட்டாலும் கடவுளுக்குள்ள இருக்கிற உள்ளான சமாதானமும் சந்தோஷம் உள்ளவனுமாக அவன் இருப்பான். அதுதான் நாங்க சங்கீதங்கள்ல வாசிக்கிறோம். கடல்ல இந்த பூமியில இருக்கிற அந்த பெரிய மலையே கலண்டு அப்படியே பேர்ந்து போய் நடுக்கடல்ல விழுந்து அங்கிருந்து அந்த அலைகள் கொந்தளிச்சு எங்களை மேல மோதினாலும் நாங்க பயப்பட மாட்டோம் என்று சொன்னாங்க இல்லையா? அதுதான் அந்த சந்தோஷம், அந்த சமாதானம். கடவுளுக்குள்ள இருக்கிற சமாதானம். எந்த சூழ்நிலையிலும் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சமாதானம், கடவுள் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை நிமித்தம் இருக்கிற சமாதானத்தினாலே அவன் அமைதியாய் இருப்பான். ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். சங்கீதத்தில் சொல்ற மாதிரி மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாம இருப்பான். ரைட்? என்று நாங்க பார்க்கிறோம். அப்ப கடவுள் அவனுடைய கண்மலையாக, அவனுடைய அடைக்கலமாக, அவனுடைய கோட்டையுமானவராக இருக்கிறாரு. ரைட்? அது இந்த உலகத்துல மாத்திரமல்ல, மறுமை உலகத்திலும் கூட. அப்ப இந்த உலகத்துல நாங்க மரணத்தை சந்திக்க நேரிட்டாலும், ரைட், அந்த மரணம் எங்களை நரகத்துக்கு, பாதாளத்துக்கு, பயங்கரத்துக்கு எங்களை கொண்டு போகாது. ரைட்? அந்த ஆபத்துக்கு நாங்க பயப்பட வேண்டியதில்லை. காரணம், அந்த ஆபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில, ரைட், முறியடித்து விட்டார். பாதாளமே உன் கூர் எங்கே? மரணத்தை ஜெயம் கொண்ட கர்த்தருக்குள்ள நாங்க இருக்கிறதுனால, அவருடைய ஆலோசனையின்படி நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால, இந்த உலகத்திலும் அதுக்கு பிற்பாடு மறு உலகத்திலும், ரைட், நாங்க கடவுளுக்குள்ள வாழும் அந்த அமைதியான வாழ்க்கைக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். ஆமென். தேங்க்யூ. ரைட். ஏதாவது காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அதனை தொடர்ந்து நாங்க ஜெபித்து நிறைவு செய்வோம். இன்றைய நாளோடு நாங்கள் 1வது அதிகாரத்தை நாங்க நிறைவு செய்யறோம். 1ஆம் அதிகாரத்தை அடுத்த வாரத்திலிருந்து கடவுளுடைய சித்தத்தின்படி 2வது அதிகாரத்தை நாங்க தொடங்கலாம். தேங்க்யூ. பகிர்ந்து கொள்ளுங்க.